காலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஏஎம்ஆர். இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, அதுவும் ஸ்பெஷலா இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட கொங்கு மண்டல செயலாளர் அருண்குமார் வந்திருக்காரு. வணக்கம் அருண். வணக்கம் பிரதர். காலை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கொங்கு மண்டல செயலாளர் நானும் இன்னொரு அருமையான பர்சன் தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட மாவட்ட செயலாளர் நாங்க 2 பேர் தான் இன்னைக்கு நேர்காணல் பண்ண போறோம். என்ன விஷயம் அப்படின்னாக்க, ரொம்பவும் சோகமான விஷயம். ஆனா நம்ம பேச வேண்டிய விஷயமா இருக்கு. சாத்தான்குளம் நிறைய பேருக்கு தெரியும். தகப்பன் மகன் 2 பேருமே சிறையில் அடைக்கப்பட்டு அவங்க கொல்லப்பட்டார்கள். அதனால பல அதிகாரிகளை கைது பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்கன்னாங்க. ஆனா இனிமேல் திமுக ஆட்சியில இந்த மாதிரி சிறையில கைது செய்யப்பட்டு கொலை நடக்காத பண்ணாங்க. சிவகங்கை சீமை, சின்ன மருது பெரிய மருது வாழ்ந்த சீமை, அந்த ஊர்ல ஒரு கொலை நடந்திருக்கு. அதை குறித்து பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நாங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்கோம். இது ஒரு வித்தியாசமான டிபேட் போகுங்கிறத விட மக்களுக்கு சிந்தனையை கொடுக்கும், ஒரு சிந்திக்கக்கூடிய திறமையை கொடுக்கும்னு நான் தெரிவிச்சுக்கிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறது முக்கியம். சொல்லுங்க அருண். இன்னைக்கு நம்மளுக்கு சாத்தான்குளத்துல எப்படி ஒரு சிறைக்கு அழைச்சிட்டு போய் அப்பா மகன் 2 பேரையும் கொண்டு போனாங்க. ராடெல்லாம் விட்டு அது பெரிய இஷ்யூ ஆனிச்சு, உலகமே பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு சிவகங்கையில ஒரு பையனை நகை திருட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய விவரங்களை கொஞ்சம் தெரியப்படுத்துங்க. நீங்க சொன்ன மாதிரி இந்த சாத்தான்குளம் பார்த்தீங்கன்னா லாக்டவுன்ல நடந்துச்சு. அப்போ நம்ம இப்ப இருக்க என் காவல்துறை அப்படின்னு நெஞ்சில பெருமையா தட்டி சொல்லிருந்தோமா, பாகுபலியில என் மக்கள் என் மகன் அப்படின்னு சொல்ற மாதிரி என் காவல்துறை அப்படி ஆமா உங்களை பண்ணுற மாதிரி முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு இல்லையா. அந்த முதலமைச்சர் அப்ப எதிர்கட்சி தலைவரா இருந்தாரு. அப்ப இந்த சாத்தான்குளம் பிரச்சனைக்கு எவ்வளவு பொங்குனாரு. அப்போ சூர்யாவோட ஜெய்பீம் படம் கூட வந்துச்சு. அந்த ஜெய்பீம் படத்தை வச்சு அந்த படத்தை பார்க்கலே என் மனம் ரணமாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய டைலாக் எல்லாம் விட்டாரு. இன்னைக்கு அவரோட ஆட்சியில இது ஃபர்ஸ்ட் சம்பவம்லாம் கிடையாது. இந்த சிவகங்கையில இந்த மாதிரி போலீஸ்காரங்க விஷயத்தினால விசாரணைக்கு அழைச்சிட்டு போய் ஏற்பட்ட மரணம் இது முதல் விஷயம். இந்த ஆட்சியில கிடையாது. ஆல்ரெடி தமிழ்நாட்டுல நிறைய நடந்திருக்கு. அதுல ரொம்ப கொடூரமா நடந்தது சாத்தான்குளம். அந்த தகப்பன் மகன் 2 பேருமே செத்து போயிட்டாங்க. அதிமுக ஆட்சியில இவங்க அவங்களை எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுருவோம் அப்படி இப்படின்னாங்க. அது கிடையாது. இப்பவும் அந்த பொண்ணு, அந்த இறந்து போனவங்களோட பொண்ணு, எங்க அப்பாவையும் எங்க அண்ணனையும் அடிச்ச பொண்ணை அந்த காவல்துறையை சேர்ந்த நபர்களுக்கு இதே காவல்துறை கோர்ட்ல சல்யூட் அடிக்கிறாங்கன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, ஆட்சிக்கு வந்தா இவங்க எல்லாத்தையும் நாங்க தூக்கி காலி பண்ணிடுவோம், எங்க ஆட்சியை பாரு அப்படி இப்படின்னு பெரிய சவுடெல்லாம் பேசினாங்க. எதுவுமே வேலைக்கு ஆகல. இன்னைக்கு சிவகங்கை அந்த பையன் 29 வயசு பையன் கோயில்ல வாட்ச்மேனா வேலை பார்க்குறாப்புல. ஒரு நகை திருட்டு கேஸ். சார், இப்போ பொதுவாக காவல்துறை என்ன பண்ணும், ஒரு கம்ப்ளைண்ட் வருது, ஒரு கம்ப்ளைண்ட் ரிசீவ் ஆகுது, யாரு குற்றவாளி என்னன்னுலாம் தெரியாது. இப்போ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்டா வச்சுங்களேன், சும்மா நார்மலா ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுங்க, வந்தா என்ன பண்ணுவாங்க? எடுத்தோன்னே அவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்க, இங்க சிசிடிவி இருக்கா ஏதாவது செக் பண்ணலாம் பண்ணு ஃபர்ஸ்ட் ஆய்வு செய்வாங்க. இதுக்கெல்லாம் பார்ப்பாங்க. செல்போன் டவர்ஸ் இதை நோட் பண்ணுவாங்க, எந்தெந்த சிக்னல் போன் அங்கே இருந்துச்சு, இது யாரோடது, இது எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க. இப்படிதான் நார்மலா ஒரு காவல்துறை செயல்படும். அதுக்கப்புறம் அதுல சந்தேகத்தின் அடிப்படையில் யார் இருக்காங்க அவங்களெல்லாம் லிஸ்ட் எடுத்து அவங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போடுவாங்க. சிஎஸ்ஆர் போடுவாங்க. அதான் சிஎஸ்ஆர் போட்டு அடுத்து எஃப்ஐஆர் கொண்டு போவாங்க. இல்ல ஒரு சில ரொம்ப பெரிய கேஸ் அப்படின்னா உடனே எஃப்ஐஆர் போட்டு இதுல யார் யார் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்கள உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க. அது அரெஸ்ட் பண்றது இப்ப குண்டர் சட்டம்னா நைட்டு நம்ம கிருஷ்ணகிரியில் நம்ம பையன்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, விவசாயிகளுக்கு ஆதரவா போறான்னு. அந்த மாதிரியும் பண்ணுவாங்க. 2:30 மணிக்கு அது இதே ஆட்சியில தான். இதுதான் பொதுவா போலீஸ் அது என்ன பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜட்ஜ் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அவங்கள கஸ்டடியில கோர்ட் மூலமா தான் கோர்ட் ஆர்டர் போட கஸ்டடியில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா அவங்கள சிறையில வச்சிருப்பாங்க. அடுத்து விசாரணை போகும், பெயில் எடுக்கிறனா இப்படிதான் போகும். ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த நகை காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாமா ஒரு டிஎம்கே செல்வாக்கு இருக்கிறாமா, அதனால எஸ்பி போட்டு ப்ரெஷர். இது நகை பறி கொடுத்தவங்க திமுக சார்ந்தவங்க, திமுக நல்ல பின்புலம் இருக்கிறவங்க. ஏன்னா அப்படி சும்மா ஒண்ணுமே இல்லாத கேஸ் நகை திருட்டுக்கு அவ்வளவு தூரம் எஸ்பி அங்க எஸ்பி கற்பழிச்சவங்களே பாதுகாப்பா கூட்டிட்டு போற எஸ்பி இன்வால்வ் ஆகி போய் நீ பண்ணு இவனெல்லாம் புடி அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கிடையாது. இப்ப அந்த காவல்துறை அவன் அடிச்சுக்கோ. ஆனா எல்லா காவல்துறையும் சொல்ல முடியாது, ஒரு சிலர் நல்லவர்கள் இருக்கிறாங்க. அந்த நல்லவர்களுக்கு கூட இன்னைக்கு இந்த மாதிரி ஆகுது. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு
பொதுவாக காவல்துறை எப்படி செயல்படுங்கிறது நம்ம சொல்லியாச்சு. இப்போ இந்த பையன் மேல உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க கூட்டிட்டு போயிருக்கலாம். எஃப்ஐஆர்ல அந்த பையனோட சிஎஸ்ஆர்லயே எஃப்ஐஆர்லயே அந்த பையனோட பேரை கொண்டு வந்திருக்கலாம். விசாரணைக்கு எடுத்து இருந்துக்கலாம். கோர்ட்ல கொண்டு கோர்ட்லயோ இல்ல நைட் நேரம் கூட நிறைய கேஸ்ல வந்து ஜட்ஜ் முன்னாடி அவங்க ஜட்ஜோட வீட்டுல போய் ஜட்ஜ் முன்னாடி ஆஜர்படுத்தி எமர்ஜென்சின்னு சொல்லி அவங்கள கஸ்டடியில் எடுக்கிறோம் இல்ல ரிமாண்ட் பண்றோம்னு சொல்லிட்டு அப்போ ஜட்ஜ் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு. இது எதுவுமே இந்த கேஸ்ல நடக்கல. இதுக்கப்புறம் நிறைய இருக்கு, நான் சொல்றேன் உங்களுக்கு, போக போக வரும் உங்களுக்கு. இந்த கேஸ் மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்த கேஸ் இப்போ சொல்றேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டிட்டு போய் நீ எங்க, இந்த பையனை காரே ஓட்ட தெரியாது, நீ தானே கார் ஓட்டிட்டு போன, காரை எடுன்னா செய்தியில பார்த்தேன். அவருக்கு வண்டி ஓட்ட தெரியாது, அந்த வண்டியில அவங்க கூட வந்தவங்க தான் காரை எடுத்து கொண்டே பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு நகையை போட்டுட்டு கோயிலுக்கு வரவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நகையை என்ன கழட்டி காருக்குள்ள வச்சுட்டா போவாங்க கோயிலுக்கு வர. இவங்க ஒருவேளை உள்ள கோயில்ல இருக்கிற குருக்களையோ இல்ல சாமியோ சந்தேகப்பட்டு ஒருவேளை சாமி களவாண்டுறோம். ஆமா, ஏன்னா காருக்குள்ள வரையில போட்டுக்கலாம், சாமியை களவாண்டுட்டு போறாங்க. சாமியை பார்க்க போய் நம்ம நகையை களவாண்டாங்க. இதுவே புது விதமா தானே இருக்கு. சாமி கோயிலுக்குள்ள போயில நான் கழட்டி கட்டப்பையில வச்சேங்கிறது ஒரு புது விதமா தான் இருக்கு. இது எப்படின்னா, கல்யாணத்துக்கு பொண்ணு கழுத்துல நகை போடக்கூடாது, யாராவது திருட வந்து திருடிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு அந்த நகையை வந்து நான் பீரோக்குள்ள வச்சிருக்கேன், நான் பீரோல வச்சிருந்த நகை காணாம போச்சுன்னு பொண்ணு வீட்டுக்காரங்க சொன்ன கதையா இருக்குது. அந்த மாதிரிதான் இருக்கு. வாட்ச்மேன் இருக்காப்புல, வண்டி இங்க பார்க் பண்ணாதீங்க அங்க பார்க் பண்ணுங்கன்னு சொல்றாப்புல. என் வண்டி ஒரு அது நிறைய பேர் இருப்பாங்க, அந்த பார்க் பண்றதுக்கு அதுல ஒரு கௌரவம். அந்த வாட்ச்மேன் நீ போய் பார்க் பண்ணு சாவி கொடுத்து வர்றது. அந்த பையன் இப்ப வண்டி ஓட தெரியாது, வண்டி ஓட தெரிஞ்சிருந்தா கூட அவன் எடுத்துட்டு போனா சொல்லலாம். அவன் கூட இருந்தவங்க சொந்தக்கார பையன் தான் வண்டி கொண்டு போய் பார்க்கிங்ல போட்டுருக்காரு, இவர் கூட போயிட்டு வந்திருக்காப்ல, அவர் கூடயே தான் வந்திருக்காப்ல. அப்ப இவனை விசாரணைக்கு எடுத்து அவனை காரை ஓட்டுன்னு நடிச்சான், ஓட்ட தெரிஞ்சாதானே ஓட்டுவான். ஆமா. அப்போ ஒரு கட்டத்துல அடி தாங்க முடியாம அவன் என்ன பண்றான், அங்க இருக்கு நகை இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது சொல்லிட்டா நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அங்க வச்சுட்டு அப்படின்னு. சார் அவன் திருடியே இருக்கட்டுமே, அவன் நகை வந்து திருடியே இருக்கட்டுமே, அதுக்கு வந்து அவனை அடிச்சு டார்ச்சர் பண்ணி விக்கல் எடுக்குதுன்னு சொல்றப்போ தண்ணியில வந்து மிளகா பொடி போட்டு நீங்க கொடுப்பீங்களா, நீ நடிக்கிறடா அப்படின்னு சொல்லி அவனை திருப்பி அடிச்சு மிளகா பொடி போட்டு தண்ணியில மிளகா பொடி போட்டு கொடுக்குறது என்ன மாதிரி அவன் தவச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கணும். தமிழர்களோட ஒரு விஷயமே அதான். யாருன்னே தெரியாது, ரோட்ல போயிட்டு இருப்பான். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வீட்டுல திண்ணை இருக்கும், வெளியே வந்து ஒரு சால் வச்சிருப்பாங்க, தண்ணி இருக்கும், யார் வேணாலும் குடிச்சுக்கலாம், வந்து அடிப்பைப்பு இருக்கும், அப்படிதான். ஏன்னா தவிச்ச வாய் தண்ணி கொடுக்கணும், வறண்ட நாகோட யாரும் இருக்கக்கூடாது. ஆனா அந்த திருட்டு போய் இவங்க தேடினது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள. அதுதான் சொல்றேன், இவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது. ஸ்காட்லாண்டுக்குன்னு என்ன போலீஸுங்க, நீங்க வேற. அப்படிதான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அதாவது போலீஸோட அந்த அவங்களோட செயல்முறை அதை நம்ம கேள்வி பண்றதுன்னு கிடையாது. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறங்காட்டி நம்ம அந்த விஷயத்தையும் சேர்த்து பேச வேண்டியதா இருக்கு இப்போ.